தாவேக தலைவர் விஜயனுடைய பிரச்சார வாகனம் என்பது விமான நிலையத்திலிருந்து தற்போதுதான் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை வந்தடைந்திருக்கிறது. அங்கு திரளான அவருடைய கட்சிக்காரர்களும் ரசிகர்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வாகனம் நகர முடியாமல் இன்ச் பை இன்ச்சாக ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சியைத்தான் நாம் தற்போது நேரலையில் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்டுக்கிடங்காத கூட்டம் முன்னும் பின்னும் அந்த கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் இருசக்கர வாகனத்தில் அந்த பிரச்சார வாகனத்தை தொடர்ந்து செல்வதால் மிகப்பெரிய அளவிலான ஒரு போக்குவரத்து முடக்கம் என்பது அங்கு ஏற்பட்டிருக்கிறது. பிரச்சார வாகனமும் திட்டமிட்டபடி அந்த மரக்கடை பகுதிக்கு செல்வதில் மிகப்பெரிய ஒரு கால தாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கிருந்து தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், இப்போ இது போன்ற ஒரு பிரச்சனைகள், போக்குவரத்து முடக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படின்றத முன்னிறுத்தி தான் காவல்துறை தரப்புல நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்பட்டு இந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி அப்படின்றது அளிக்கப்பட்டது. இருப்பினும் அதை கடந்து அதையெல்லாம் புறந்தள்ளி இந்த பிரச்சார வாகனம் என்பது நகரக்கூட முடியாத ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. காவல்துறைக்கு எவ்வளவு ஒரு சவால் மிகுந்த பணியா இருக்கு இஸ்லாம்? நிச்சயமா இது காவல்துறைக்கு ஒரு பெரிய சவால் நிகழ்ந்த பணியா தான் இருக்கு. அவங்க 23 நிபந்தனைகள் விதித்ததற்கான காரணம் ஏற்கனவே இவர்கள் நடத்திய மாநாடுகளாகட்டும், இவர்கள் நடத்திய கூட்டங்கள்ல முறையா அவர்கள் காவல்துறை கூடிய கட்டுப்பாடுகளை பின்பற்றல. அந்த நிபந்தனைகளை எதையும் சரியாக பின்பற்றாத நிலையில தான் இங்கு அனுமதி தரணும்னா அவர் பிரச்சாரத்துக்கு அனுமதி தரணும், இந்தந்த நிபந்தனைகள்லாம் பின்பற்ற வேண்டும். குறிப்பாக ரோட் ஷோ நடத்தக்கூடாது. அதே போல அவர் விஜய் வரக்கூடிய அந்த பிரச்சார வாகனத்திற்கு பின்பு 5 வாகனங்கள் மட்டும்தான் வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு. அந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றுவோம் என கூறிதான் தாவேகா நிர்வாகிகள் உறுதியளித்து இந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி வாங்கினாங்க. ஆனால் தொடக்கம் முதல் அதாவது விமான நிலையத்திலிருந்து அந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் புறந்தள்ளக்கூடிய நிலைதான் ஏற்பட்டிருக்கு. விஜய் பிரச்சார வாகனத்தில் ஏறியது முதலே அவருடைய தொண்டர்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். விமான நிலையத்திலிருந்து அந்த விமான நிலையம் பிரதான நுழைவாயிலுக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாகியது. 2 நிமிடங்கள் அதை கடந்து விடலாம், ஆனால் அரை மணி நேரத்திற்கு மேலாகியது. அந்த அளவிற்கு இருசக்கர வாகனங்களிலும் கார்களிலும் மக்கள் அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் சூழ்ந்து கொண்டு அந்த வாகனத்தை வரவிடாமல் செய்தனர். அதிலிருந்து தொடர்ச்சியாகவே விமான நிலையத்திலிருந்து அந்த திருச்சி புதுக்கோட்டை சாலை, அந்த சாலையிலிருந்து டிவிஎஸ் டோல்கேட் வரையிலுமே மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் வகையில சூழ்ந்து கொண்டு இருசக்கர வாகனங்களிலும் 4 சக்கர வாகனங்களும் சூழ்ந்து கொண்டு பிரச்சார வாகனத்தை ஒரு அணுவாக தான் நகரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த பணியாக போலீசாருக்கு ஏற்பட்டிருக்கு. திருச்சி மாநகர பகுதியில 700க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பிரச்சாரத்திற்காக பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவர்களால் கட்டுப்படுத்த முடிகிறது. அதையும் மீறி காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகளையும் அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிவுகளையும் மீறி தாவேகா தொண்டர்களும் அவர்களுடைய ரசிகர்களும் அந்த வாகனத்தை சூழ்ந்து கொண்டே இருக்காங்க. இவர் தற்போதுதான் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை கடந்திருக்காரு. இன்னும் அடுத்து மேலப்புதூர் பாலக்கரை வழியாக மரக்கடை பகுதிக்கு வர வேண்டும். இன்னும் 1 மணி நேரத்திற்கு மேலாகும். காவல்துறை கொடுத்த நிபந்தனைகள்ல மற்றொரு முக்கியமான நிபந்தனை 10:35 மணி முதல் 12 மணிக்குள்ளாக அவருடைய பிரச்சாரத்தை முடித்துவிட வேண்டும் என கூறியிருந்தாங்க. அதற்கும் அவர்கள் ஒப்புக்கொண்டுதான் இந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டாங்க. ஆனால் இவர் டிவிஎஸ் டோல்கேட் பகுதிக்கு வருவதற்கு 12 மணிக்கு மேலாகிவிட்டது. இன்னும் அவர் உரையாற்றக்கூடிய அந்த மரக்கடை பகுதிக்கு வருவதற்கு காலதாமதம் ஏற்படும். 1 மணி நேரத்திற்கு மேலாகும் என்று தெரிகிறது. இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு குடிநீர் வசதிகள் போதுமான அளவு செய்து தரப்பட்டிருந்தாலும் அதில் அவை அதிகமா தீர்ந்து விட்டதால அந்த குடிநீர் பாட்டில்களுக்கும் அடித்து கூடக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி சரியான திட்டமிடல் இல்லாததால் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதாக தெரிகிறது. காவல்துறை கூறியபடி உரிய அவர்களுக்கு ஒத்துழைப்பு அளித்தால் பொதுமக்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில ஒரு பிரச்சாரத்தை முடித்துவிட்டு செல்லலாம். ஆனால் காவல்துறை அளித்த ஒத்துழைப்பு நிபந்தனைகள் பின்பற்றாமல் காவல்துறைக்கு உரிய ஒத்துழைப்பு அளிக்காமல் இருப்பதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுது. அவருடைய தொண்டர்களும் நீண்ட நேரமாக இந்த மரக்கடை பகுதியில் காத்திருக்காங்க. 7 மணிக்கு வந்தவர்கள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக இங்க காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்படுது. இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலாக சொல்லப்படுது. இப்படி அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் பெரிய சிரமம் ஏற்பட்டிருக்கு, பொதுமக்களுக்கும் சிரமம் ஏற்பட்டிருக்கு. தன்னுடைய
முதல் சுற்றுப்பயணம் பிரச்சாரத்தை வந்து இங்க தொடங்குறாரு. இந்த பிரச்சாரத்திலேயே வந்து உரிய ஒத்துழைப்பு வந்து காவல்துறைக்கு வந்து அளிக்காததுனால ஒரு பொதுமக்கள் மத்தியில ஒரு அவர் மீதான ஒரு பிம்பத்தை வந்து சரித்திருக்கேன் வந்து கூறலாம். தொடர்ச்சியாக இன்னும் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலாகவும் வந்து கூறப்படுற நிலையில அவர் வந்து பின்பு அவர் என்ன பேச இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்காக இங்க மக்கள் வந்து திரண்டிருக்காங்க. இஸ்லாம், இப்போ அந்த பிரச்சார வாகனத்திற்கு முன்பாகவும் சரி பின்பாகவும் சரி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்கு இருசக்கர வாகனத்தில் அந்த வாகனத்தை பின்தொடர்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவெல்லாம் கட்சி தொண்டர்கள் அப்படின்னு எடுத்துக்கணுமா, அல்லது ஒரு திரையின் ஒரு உச்ச நட்சத்திரம் அங்கு வருகிறார், அவரை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆவலோடு குவிந்த கூட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இஸ்லாம்? நிச்சயமாக வந்து ஒரு சினிமா நடிகரை பார்ப்பதற்கு குவிந்த கூட்டமாக தான் நாம் இந்த கூட்டத்தை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதனால ஒரு கட்சி தொண்டர்கள் வந்து ஒரு பகுதியில் திரண்டு இருந்தாலும் அவரை விஜய் வந்து காண வேண்டும் என்பதற்காக விமான நிலையத்திலும் சரி, அதே போல அவர் வரும் வழியிலும் சரி, மரக்கடை பகுதியிலும் சரி, அவர் ஒரு சினிமா நட்சத்திரம் வருகிறார், அவரை காண வேண்டும் அதுவும் என்கிற அடிப்படையில தான் மக்கள் வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து திரண்டிருக்காங்க. அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் ஒரு சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் வருகிறார், அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலோடு தான் வந்து திரண்டிருக்காங்க. அந்த காட்சிகள் வந்து நாம் சிலரிடம் பேசும்போது அது வெளிப்படையாகவே வந்து தெரிகிறது. இவர் முதலாக இப்படி மக்களை வந்து சந்திக்க வருகிறார். ஏற்கனவே வந்து அவர் 2 மாநாடுகள் நடத்தி இருந்தாலும் கூட அது அவர் பேசுவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக இந்த மாநாட்டுக்கு மேடை வந்து பேசி முடித்து உடனடியாக கிளம்பி விடுவார். இந்த நிலைதான் ஏற்பட்டுச்சு. மக்களை நேரடியாக சந்திக்கிறேன் என்கிற பெயர்ல இன்றுதான் வந்து அவர் சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்க இருக்காரு. இப்படி சாலைக்கு வரக்கூடிய அவரை ஒரு திரையில் வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகரை காண வேண்டும் என்கிற ஆர்வத்தின் அடிப்படையில தான் இங்கே வந்து பாதிக்கும் மேற்பட்டோர், இங்கு குவிந்திருக்கிறதுல பாதிக்கும் மேற்பட்டோர் அவருக்கு ஒரு சினிமா நடிகரை காண வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் தான் குவிந்திருக்காங்க. அதே போல அந்த வாகனத்துக்கு பின்தொடரக்கூடியவர்களும் அந்த நிலையில தான் இருக்காங்க. அந்த பிரச்சார வாகனத்துல விஜய் அமர்ந்திருக்கும் போது அவரை பார்த்து விட வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் தான் அவர் அந்த வாகனத்தை சூழ்ந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த முதல் பிரச்சாரம் தொடங்க இருந்த அந்த மரக்கடை பகுதிக்கு இன்னும் பிரச்சார வாகனம் அப்படின்றது வந்தடையல. இந்த சூழல்ல ஏற்கனவே எவ்வளவு நேரம் அந்த மரக்கடை பகுதியில் பிரச்சாரம் செய்வதற்கு விஜய் திட்டமிட்டிருந்தார்? அந்த நேரத்தில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கா? குறைவான நேரம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? காவல்துறை அவர்களுக்கு அனுமதி தந்த நேரம் காலை 10:35 மணி முதல் 12 மணிக்குள்ளாக அவர் வந்து பிரச்சாரம் செய்வதற்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டுச்சு. அது வந்து அந்த நேரத்தில் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம் என்கிறது தான் காவல்துறை கொடுத்த அனுமதி. இவர்கள் தாவேகா நிர்வாகிகள் காவல்துறையினரும் கூறும்போது அவர் அதிகபட்சமாக 15 நிமிடங்கள் தான் பேசுவார் என வந்து கூறியிருந்தாங்க. எவ்வளவு நேரம் பேசினாலும் 10:35 மணி முதல் 12 மணிக்குள்ளாக அந்த பிரச்சாரத்தை முடித்து விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அனுமதி கொடுத்தாங்க. இந்த நிலையில அவர் வருவதற்கே இன்னும் 1 மணி நேரத்திற்கு மேலாகும் என்கிற சூழல்ல அவர் பேசுவதற்கான நேரம் வந்து குறைவாக தான் இருக்கு. அவர் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஒரு 10 முதல் 15 நிமிடம் மட்டும்தான் பேசுவார் எதிர்பார்க்கப்படுது. இது அப்படி ஒரு குறைவாக பேசினாலும் இங்கு பொதுவாக அவருடைய உரையை கேட்பதற்காக வந்திருந்தவர்களுக்கு அது ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்தக்கூடிய நிலை வந்து ஏற்படும். ஏன்னா ஒரு காலையில ஒரு 7 மணில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி வரை வந்து காத்திருக்கக்கூடிய மக்கள் அவர் பேச்சை வந்து ஒரு நீண்ட நேரம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பேச வேண்டும், அவருடைய கருத்துக்களை கூற வேண்டும் என எதிர்பார்ப்பாங்க. ஆனால் வெறும் ஒரு 10 முதல் 15 நிமிடம் மட்டும் பேசினால் நிச்சயமாக அது அவருக்கு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அது ரசிகர்கள் அவருடைய தொண்டர்களுக்கும் அவருடைய உரையை கேட்க வேண்டும் என வந்தவர்களுக்கும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய நிலை வந்து ஏற்படும். அதன் காரணமாக ஆனால் அது என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் வந்த பின்புதான் தெரியும். ஏன்னா அவர் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் வந்து பிரச்சாரம் செய்வார் என கூறப்பட்ட நிலையில் அதிலேயே அவர்கள் வந்து சரியான நேர மேலாண்மை வந்து கடைபிடிக்கப்படுகிறது. அந்த நிலையில இன்னும் அவர் காலதாமதமாக வந்தால் எவ்வளவு நேரம் பேச போகிறார் என்பது அவர் வந்த பின்புதான் தெரியும். ஆனால் பார்க்கக்கூடியவர்கள் அதிகபட்சமாக அவர் 15 முதல் 20 நிமிடத்திற்குள்ளாக தன்னுடைய உரையை முடித்து விடுவார் எனதான் அது கூறப்படுகிறது. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ந்து அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வருகிறார்கள். பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தொடர்ந்து அங்கு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறைக்கு ஒரு சவாலான பணியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. காவல்துறை இதை எப்படி கையாண்டு வருது சிறப்பா இஸ்லாம்?
இப்ப காவல்துறையை பொறுத்தவரையும் இவர்களுக்கு நிபந்தனைகள் வந்து ஏற்கனவே கொடுத்திருந்தாலும் கூட சில விஷயங்கள் வந்து அவர்கள் பின்பற்றுவார்களா என்பது ஏற்கனவே காவல்துறையினர் ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. அதன் காரணமாக இந்த பகுதியில் வந்து போக்குவரத்துலாம் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா வந்து இது வந்து மாநகரோட மைய பகுதியா வந்து இருக்கு இந்த மரக்கடை பகுதி. சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து பாலக்கரை வழியாக மத்திய பேருந்து நிலையம் செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த பகுதியை வந்து கடந்து செல்லணும். அதே போல அந்த வழித்தடத்துல மத்திய பேருந்திலிருந்து வரக்கூடிய பேருந்துகளும் பாலக்கரை வழியாக செல்லக்கூடியவை இந்த மரக்கடை பகுதியை கடந்தான் செல்ல வேண்டும். அந்த பேருந்துகளுக்கு வந்து மாற்று ஏற்பாடு வந்து செய்யப்பட்டு போக்குவரத்து வந்து மாற்றம் வந்து செய்யப்பட்டிருக்கு. அதன் காரணமாக இந்த பகுதியில போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்படல. வெறும் வந்து ரசிகர்கள் வருவதற்கான ஏற்பாடுகள் அவர்கள் மட்டும்தான் வந்து செல்றாங்க. அதே போல பார்க்கிங் வசதி, இங்க வரக்கூடியவர்களுக்கு பார்க்கிங் வசதி தனியாக ஏற்படுத்தினால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் ஏற்கனவே காவல்துறை நிபந்தனைகள் இருந்துச்சு. அதன் காரணமாக தனியார் பார்க்கிங்கே அவர்கள் வந்து தாவேகா நிர்வாகிகள் வந்து வாடகைக்கு எடுத்து அவர்களுடைய வாகனங்கள், இங்க வரக்கூடிய ரசிகர்கள் வாகனங்கள் வந்து அங்கு நிறுத்து வந்ததற்கு ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கு. வேறு எந்த வாகனங்களையும் வந்து காவல்துறை வந்து இந்த பகுதியில் வந்து அனுமதிக்கல. அவசர ஊர்திகள் மட்டும்தான், ஆம்புலன்ஸ்கள் மட்டும்தான் இங்க வந்து அனுமதிக்கப்படுதே தவிர வேற எந்த இருசக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ இந்த பகுதியில் வந்து தற்போது வரை வந்து அனுமதிக்கப்படல. அதன் காரணமா இந்த பகுதியில போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்படல. அதே நேரத்துல அவர் வரக்கூடிய இந்த ஏர்போர்ட்டிலிருந்து தற்பொழுது டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை வந்து கடந்திருக்காரு. இந்த சாலை அதுவும் வந்து ஒரு பிரதான சாலையா இருக்கு. திருச்சியில இருந்து புதுக்கோட்டை செல்லக்கூடியவர்கள், ராமநாதபுரம் செல்லக்கூடியவர்கள் வந்து அந்த சாலையை வந்து பயன்படுத்துவாங்க. அதே போல விமான நிலையம் செல்பவர்களும் அதுதான் வந்து முக்கியமான சாலை. அந்த சாலையில வந்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இவர் ஒரு வழி பாதையில வந்தாலும் மாற்று வழி பாதையா வந்து போலீசார் வந்து திருப்பி விட்டுருந்தாங்க. இவர் இந்த வரக்கூடிய பாதையில கடுமையான போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்படுத்து. அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதில் காவல்துறையினர் வந்து மிகுந்த சிரமத்தை வந்து சந்திக்கக்கூடிய நிலையை வந்து ஏற்பட்டுச்சு. அந்த காட்சியில வந்து நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சு. தொடர்ச்சியா இப்பதான் அவர் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை கடந்திருக்காரு. அவர் முக்கியமான மாநகரத்தினுடைய முக்கிய பகுதிகளான இந்த மேலப்புதூர், பாலக்கரை வழியாக மரக்கடைக்கு வந்து வர இருக்காரு. ஏற்கனவே இங்கு போக்குவரத்து மாற்றம் செய்ததுனால வேறு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படாது. அதே நேரத்துல இவர்கள் வரக்கூடிய வாகனங்கள்னால சில சிக்கல்கள் வந்து ஒரு அவசரமாக செல்லக்கூடியவர்களுக்கு சில பாதிப்புகள் வந்து நிச்சயமா ஏற்படும். அது காவல்துறைக்கு வந்து பெரிய ஒரு சவாலை தான் ஏற்படுத்தவா இருக்கு. தொடர்ந்து பேசலாம் இஸ்லாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.